என்னடா பெரிய அனிருத் ஒரே ஒரு பிஜிஎம் அப்படி டிரான்சிஷன் போட்டாருன்னு சொல்லி ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. ஆனா எங்க பெரிய பாய் வந்து அப்பவே இதெல்லாம் பண்ணிட்டாரு தெரியுமா? எப்பன்னு கேட்டீங்கன்னா படையப்பா படத்துல வர சுத்தி சுத்தி வந்தீங்க அப்படிங்கிற ஒரு சாங்கோட ஒரு டியூனை படம் ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் எலிவேட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் எலிவேட் பண்ணி அப்படியே மாஸ்க் காமிச்சிருப்பாரு. எப்படின்னா ஸ்டார்டிங்ல வர என் பேரு படையப்பா இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா இடையில ஒரு பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம் பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி வந்தீங்க பிஜிஎம் தான். அந்த பிஜிஎம் அந்த இடத்துல செம்மையா டிரான்சிஷன் ஆயிருக்கும். ஸோ அதை கேளுங்களேன். அதுக்கப்புறம் சேம் அதே பிஜிஎம் லவ் டீம்ல அப்படியே மவுத் ஆர்கன் வச்சு போட்டிருப்பாரு. இப்ப வரைக்கும் படையப்பான்னு சொன்னாலே அந்த பிஜிஎம் மைண்ட்ல வராம இருக்கவே இருக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் பிஜிஎமும் இதே தான் போட்டிருப்பாரு. எப்படின்னா ரமேஷ் கண்ணா வந்து லவ் லெட்டர் கிழிப்பாரு. அதுக்கும் கூட இந்த பிஜிஎம் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. நம்ம தலைவர் அழுகும் போது அப்படியே சிங்க் ஆயிருக்கும். அதுவும் கடைசியா பாத்தீங்கன்னா அந்த சாங்லயும் போட்டிருப்பாரு. சோ இதே மாதிரி அவர் நிறைய படத்துல பண்ணிட்டாரு. இப்ப வர மியூசிக் டைரக்டர்லாம் இப்பதான் இதை ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது படத்துல இந்த மாதிரி பண்ண சம்பவம் ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.